இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இயேசப்பா, இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். சோதரம், சோதரம், சோதரம். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னபடி நேற்றைய தினம் ஞானஸ்நான ஆராதனை மகிமை உள்ளதாக இருந்துச்சு. உண்மையிலே மகிமை உள்ள ஒரு ஆராதனையாக இருந்துச்சு. எல்லா துதிக்கான மகிமை கர்த்தருக்கு தான். இதற்காக ஜெபித்த கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. போன நேற்று எல்லா இடத்துலையும் இதுதான் பிரசங்கமாக இருந்திருக்கும். நேற்று எல்லா பக்கமும் இதுதான் பிரசங்கமாக இருந்திருக்கும். இந்த வசனத்தை சொல்லாத சபையே இருக்காது. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு டூர் போகிறவங்க பார்க்குற ஒரு இடம் இயேசுவின் கல்லறை. அந்த கல்லறை இன்னைக்கும் திறந்து தான் கிடக்கு. ஆமாம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்னு அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இன்வைட் தான். நம்மளை இன்வைட் பண்ணுறாரு, வந்து பாருங்கப்பா. யாருக்காவது சந்தேகம்னா இஸ்ரேலுக்கு வாங்க, என்ன அடக்கம் பண்ண கல்லறையை பாருங்கப்பா, அது திறந்து தான் கிடக்கு. நான் அங்கே இல்லை, நான் உயிர் தெழுந்துட்டேன். உயிர் தெழுந்த இயேசு தான் அவர் ஜீவனாக இருக்கிறார், உயிர் தெழுதலாக இருக்கிறார். ஜீவன். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமேன், ஆமேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். இயேசு பிழைத்தார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள். இப்ப நாம் எல்லாம் விசுவாசிச்சிருக்கிறோம் அவரை. சோ நாம் எல்லாம் பிழைத்திருக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றிய வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இது புதிய காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்பார், இறப்பார், பிறகு 3ஆம் நாளிலே உயிர் தழுவார் என்பது புதிய காரியம் அல்ல, அதிசயமான காரியமும் அல்ல. ஏன் அப்படி சொல்றேன்? 4வது வசனத்தில் அங்க தெளிவா சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில். அப்படி இதெல்லாம் தொடர்ந்து வீட்டில் வாசித்துக்கோங்க. நான் அடிக்கடி என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் அப்படின்னு. இது எல்லாமே எழுதப்பட்டது, முன் குறிக்கப்பட்டது. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே எழுதி கையில் கொடுத்துட்டார். ஆமாம், இயேசு பிறப்பார், மரிப்பார், உயிர்ப்பார், வருவார், எல்லாமே எழுதி கையில் கொடுத்தாச்சு. அவர் பிறப்பார், யாரும் விசுவாசிக்கல. அவர் மரிப்பார், விசுவாசிக்கல. அவர் உயிர்ப்பார், விசுவாசிக்கல. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை விசுவாசிக்கல, அதை நம்பல, கள்ளத்தனமா தூக்கிட்டு போயிட்டாங்க. 28ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் வாசித்து பாருங்க. மத்திய 28 யூதர்கள் சொல்லுவாங்க, இன்று வரை சொல்லப்படுகிறதுன்னு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுவும் எழுதி வச்சிருக்கு. இன்று வரைக்கும் இயேசு உயிர் பெறவில்லை, அவரோட சீஷர்கள் கள்ளத்தனமா தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க, பாடிய தூக்கிட்டாருன்னு கல்லறை திறந்து காட்டுறானுங்க அப்படின்னு இன்று வரை உள்ளதுன்னு வசனம் இருக்கு. அது இன்று வரை பேச்சு தான், இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. அது இதெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டது. இன்னைக்கு பிரசங்கம் என்ன? இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா, அதல்ல பிரசங்கம். இப்ப இயேசு உயிர்த்தார், அது ஏற்கனவே எழுதப்பட்டது. ஆமா, தீர்க்கதரிசிகளால் முன் குறிக்கப்பட்டதுங்க, அப்படிதான் சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, இயேசுவின் பிறப்பு, உயிர்ப்பு, இறப்பு, உயிர்ப்பு மட்டுமல்ல, அவர் வரப்போகிறார் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுதி கையில கொடுத்தாச்சு. இந்த ஸ்பீக்கர்லாம் ஆஃப் பண்ணு. அதெல்லாம் எழுதி கையில கொடுத்துட்டாரு. கண்ணிருந்தும் குருடனா, காதிருந்தும் செவிடனா அவர்கள் இருந்தது போல நாம இருக்கக்கூடாது. அதான் இன்னைக்கு பிரசங்கம். ஆமா, அவங்க இருந்த மாதிரி நாம இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு எழுதி கையில கொடுத்தாங்க. இயேசு பிறப்பார், மரிப்பார், உயிர்ப்பார்னு எழுதி புஸ்தகமா கையில கொடுத்துட்டாரு.
வாசித்து பிரசங்கத்தை கேட்டு விழிப்புணர்வு அடையாம கண்ணிருந்தும் குருடனா காதிருந்தும் செவிடனா இருந்துட்டான். இப்ப 2000 வருஷமா ஒன்று எழுதப்பட்டு நம்ம கையிலெல்லாம் கொடுத்தப்பட்டிருக்கு. என்னது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்பவும் அந்த புஸ்தகத்தை கையில வச்சுக்கிட்டு 1000 முறை வாசித்தாலும் அதை குறிச்சு உணர்வே இருக்காது. ஆமா, அந்த வருகை குறிச்ச ஒரு உணர்வு இருக்காது. இன்னொரு காரியம், ஒண்ணு நமக்கு வருகையின் உணர்வு இருக்கணும். ஆமா, திரும்ப திரும்ப பாரம்பரியமா அவர் பிறந்தார், ஹாப்பி கிறிஸ்மஸ், அவர் உயிர்த்தார், ஹாப்பி ஈஸ்டர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க தேவை கிடையாது. இது அஸ் யூசுவல் முடிஞ்சு போச்சு. இனி ஒன்னே ஒன்று இருக்கு, அவர் வரப்போறார். அதைத்தான் நம்ம உறுதியா இருக்கணும். அதுல அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஆமா, நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் அப்படின்னா ரெண்டையும் அங்க சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்னை மட்டும் நினைவு கூறுகிறோம், மரணத்தை நினைவு கூறுகிறோம். நான் வருமளவுன்னு ஒன்று சொன்னாரு, அதை மறந்துட்டோம். நான் வருமளவும் நினைவு கூறுங்கன்னா அவர் வரப்போறாருன்னு அர்த்தம். அதை நினைவு கூறுங்க, சொல்லுங்க. இயேசு எப்படி மரித்தாரோ, இயேசு எப்படி உயிர்த்தாரோ அப்படி வரப்போறாரு. அந்த வருகைக்கு நீயும் உன் குடும்பமும் ஆயத்தப்படு. இது ஒன்று சொல்லியாச்சு. நேரமின்மையினால நான் உங்களுக்கு வேகமா நான் சொல்லிட்டு போறேன். இதை ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்னது? வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்னொரு காரியம், முதல்ல அந்த ரிப்பீட்டா நம்ம செய்யற காரியம் முக்கியம் அல்ல. ஆமா, அது கடமைக்காகவும் அன்னைக்கு ஒரு ஜெபம் நடத்தலாம், அன்னைக்கு ஒரு ஞானசான ஆராதனை நடத்தலாம், அதுக்காக நம்ம கடைபிடிக்கிறோம். அது நல்லது, சரி, ஓகே. அதையே முக்கியத்துவப்படுத்தி போகாம அவர் வருகையை முக்கியத்துவப்படுத்தும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், இப்ப நீங்க எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டீங்க. அது யாருக்குமே நினைப்புக்கே வர மாட்டேங்குது. 8வது வசனத்துல, ரோமர் 5:8-9, நாம் பாவிகளா இருக்கையில், நல்ல தெளிவா வாசிங்க இத, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 2 டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆமா, இதுல என்ன ஆண்டவர் சொல்றாரு ஏதாவது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க சொல்லுங்க பதில். இப்ப வாஸ்த வசனத்துல என்ன புரிஞ்சிச்சு? ஒண்ணுமே புரியலையா யாருக்கும்? சரி, அதெல்லாம் சரி. முக்கியமான ஒண்ணு இருக்கு அங்க கீழே, கோபாக்கினைக்கு நீங்களாக. நீங்க போய் நீங்கெல்லாம் யாரு? நீங்கன்னா யாரு? நீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் பெற்ற மக்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் பெற்ற மக்கள் அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க. இப்போ விலையேற பெற்ற அந்த இரத்தம் உங்களை நீதிமான்கள் ஆக்கிவிட்டது. நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்களாக இருக்கிறீர்கள். இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். அவிசுவாசம் உங்களுக்கு வரக்கூடாது. என்ன விசுவாசம்? உங்களுக்கு நரகம் கிடையாது என்கிற நம்பிக்கை. உங்களுக்கு நரகம் கிடையவே கிடையாது, அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். ஆனா நான் அடிக்கடி சொல்றது, நீங்க பரலோகத்துக்கு போகணும். நரகம் கிடையாது, ஓகே, ஆனா பரலோகத்துக்கு போகணுமே. அந்த பரலோகத்துக்கு போகுது என்ன செய்யணும்? வியாழக்கிழமை தோறும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? நான் இயேசுவின் இரத்தத்தால நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நரகம் கிடையாது. அதுக்காக பாவம் செய்யலாமா? அதுக்கு இன்னும் வசனம் வரும், அப்புறம் சொல்றேன். அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட உனக்கு பயம் வேண்டாம். நீதிமான் ஆக்கப்பட்ட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் நீதிமான், நான் நரகத்துக்கு நீங்களாக நீக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப எல்லா ஊழியக்காரத்தையும் மண்டையை கொடுத்து பேன் பார்க்க கூடாது. முதல் பாயிண்ட். போற இடத்துல எல்லாம் மண்டையை கொடுத்து ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, ஏதாவது சொல்லுங்க ஐயா, எனக்கு ஒரு காரியம் நடக்கலையே அப்படின்னு. அது கேளுங்க. உங்களால முடியவே இல்லை, ஆண்டவர் உங்க கூட பேசவே இல்லைன்னா கேளுங்க. ஆண்டவர் உங்க கூட பேசவே இல்லை அப்படின்னா உங்களுக்காக தீர்க்கதரிசிகளை வச்சிருப்பார். ஆமா, இப்ப நேற்றைய தினம் மாலை ஜெபத்துல, மாலை ஆராதனையில, ஆராதனை முடிய போற நேரத்தில் ஆவியானவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த வலது கைக்காக நீங்க எல்லாம் ஜெபிச்சீங்களா?
சனிக்கிழமை ஜெபிக்க சொன்னேன் எல்லாரையும் இல்லையா. வலது கை தூக்கவே முடியல, எனக்கு எப்படி இந்த கையை வெட்டி போட்டுடலாமான்னு இருந்துச்சு எனக்கு சனிக்கிழமை. அப்படிதான் இருந்துச்சு. நான் உங்க எல்லாரும் ஜெபிக்க சொன்னேன். இப்போ தேவனுக்கு நன்றி சொல்றேன், நேற்றே சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன், ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். ஒரு 1% வலி கூட எனக்கு இப்போ இல்லை. 1%, 100% எனக்கு வலி இருந்துச்சு, 1% கூட வலி இல்லை, எனக்கு குணமாயிடுச்சு. ஒன்று நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சது, இன்னொன்று காரில் போகும்போதே ஆராதனைக்காக போயிட்டு இருக்கேன். அப்பவே ஆண்டவர் கொஞ்சம் வெளிப்படுத்துறாரு, என் பிள்ளைய இந்த வலி ஏன் வந்துச்சுன்னா ஒன்னிய மாதிரி வலியோட இப்போ ஆராதனையில் வந்து கொஞ்சம் பேர் உட்கார போறாங்க, நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த 5 மணி ஜெபத்தில் கொஞ்சம் பேர் இந்த வலியோட இருக்கிறாங்க, கை வலி, வலது கை இடது கை வலியோட, வலது கையோ அல்லது இடது கையோ இந்த வலியோட யாரோ இருக்கிறாங்க. இவங்களுக்காக நீ ஜெபிக்காமையே இருக்க, ஆமா நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும் இன்னைக்கு அப்படின்னாரு. நான் அங்க ஆராதனை, மாலை ஆராதனை முடிய போற தருவாய், முடிய போகுது. அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். உடனே அனௌன்ஸ் பண்றேன், இந்த வலது கை அல்லது இடது கை வலி உள்ளவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க அப்படின்னு. பார்த்தா சபையில பாதி பேர் கை தூக்கிட்டு இருக்கான். ஆமா எல்லாரும் கை தூக்குறாங்க, எங்களுக்கு வலிக்கு அப்படின்னு. அப்போ உடனே இதுக்கு தாண்டா உனக்கு கொடுத்த வலியே அப்படின்னாரு. இதுக்கு தான் உனக்கு கொடுத்த வலியை, இங்க நிறைய பேர் வழியில கிடக்கான், நீ சோம் பண்ணு அப்படின்னாரு. உடனே நேற்று வல்லமையா ஃபயரா அங்க கிளை சபையில் அந்த ஜெபம் நடந்துச்சு நேற்று மாலையில. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வல்லமையையும் தேவன் தருகிறார். நீங்க ஊழியக்காரர்கிட்ட வந்து பேன் பார்க்க மண்டையை கொடுக்க கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஜான் பிரதராகவே இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்க கேட்கலாம், ஜான் பிரதர் இது நடக்க மாட்டேங்க, என்ன செய்யலாம், ஆண்டவர் ஏதாவது என்னை பற்றி சொல்றாரா அப்படின்னு கேட்கலாம். இப்போ அஜித் பாஸ்டர் வருவார், இப்போ நீங்க கேட்கலாம். யார் கேட்கலாம்? இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலை, ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது இப்போ வரைக்கும், ஆண்டவர் அதுக்கு பேசுறார். அவர் பேசலைன்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் பேசுறாரு, அது உங்களுக்கு கேட்கல. அப்படிப்பட்டவர்கள் நீங்க ஊழியக்காரங்கள்ட்ட வந்து என்ன செய்யலாம், கேட்கலாம். பாஸ்டர் ஆவியானவர் பேசுறது காதிலே உள்ள மாட்டேங்குது, எனக்கு என் காதில் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க என்ன சொல்றார். அது தப்பு கிடையாது, அது நீங்க கேட்கலாம். அது பிள்ளைகள் வளர்வதற்கு ஏதுவா இருக்கும். பின் நாட்களில் உங்க செவி திறக்கப்படும், நேரடியாக நீங்களே அந்த சத்தத்தை கேட்பீங்க. ஏன்னா மோசையோடு பேசின கர்த்தர் ஜனங்களோடு பேசணும்னு சொன்னார். ஆனா ஜனங்கள்கிட்ட பேசும்போது செவிடு மாதிரி ஆயிட்டான், அவ்வளவு காது கிழிஞ்சு போச்சு எல்லாம். உனக்கு ஆண்டவரே நீ பேசாதரும் மோசே எங்க கூட பேசட்டும் அப்படின்னாங்க. அது ஒரு வரம், அது கிருபை, அது வேற பாயிண்ட். நான் அதுக்கு வரல, இப்போ அந்த பாயிண்ட் வேற. நான் சொல்ல வர்ற இன்னைக்கு சொல்ற பாயிண்ட், நீங்க எல்லாருமே நீதிமானுங்க, நீங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க, நீங்க நீதிமான். நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க நேரடியா. உங்க கையில டைரக்ட் பாஸ்போர்ட் விசாவை கையில கொடுத்துட்டாரு, நீங்க இன்னும் கெஞ்சிட்டு கிடக்கணும். ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா போகணும், உங்க கையில விசா பாஸ்போர்ட் எல்லாம் வந்தாச்சு, இன்னும் எவன்கிட்ட கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றதன் மூலமாக, அபிஷேகம் பெற்றதன் மூலமாக, ஆத்தும ஆதாயம் செய்ததன் மூலமாக, இந்த 4 காரியம் செஞ்சாச்சு. நாளையுமே செஞ்ச பிறகு நீங்க பிறர்கிட்ட போய் இன்னும் மண்டையை கொடுக்க வேண்டாம். நீங்க பிறருக்காக ஜெபிக்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க. இப்போ பால் குடிக்கிற பிள்ளை கிடையாது நீங்க. ஆமா, நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிடுற பிள்ளை. ஸோ நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க பிறருக்காக ஜெபிங்க. நீங்க நீதிமானா இருந்தா இதை செய்யுங்க. நீங்க நீதிமானா ஆக்கப்பட அவர் நிறைய செஞ்சுட்டார், உயிரை கொடுத்துட்டார். அப்ப இந்த உயிரை கொடுத்ததே நான் திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருந்தா நான் முட்டாளா இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, நான் திரும்ப திரும்ப அதையே கொண்டாடி கிடக்கேன். நான் நீதிமான், நான் பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன். நான் பிறருக்கு என்கிட்ட வந்தா செபிச்சா அவனுக்கு சுகமாகும். அந்த வல்லமையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு நரகம் கிடையவே கிடையாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆல்ரெடி நரகம்னு கையில சீல் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஆமா, நீதிமானுக்கு பரலோகம்னு சீல் அடிச்சு பாஸ்போர்ட்டும் விசாவையும் கொடுத்துட்டாரு. அவரை விசுவாசிக்காதவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு நரகம்னு சீல் குத்தி கொடுத்துட்டாரு. இங்க அப்படித்தான் போட்டிருக்கு. யோவான் 3:18 வீட்டுல உட்கார்ந்து பொறுமையா வாசி பாருங்க, அப்படித்தான் எழுதியிருக்குங்க. அப்ப நீங்க நீதிமான், உனக்கு பரலோகம்னு முத்திரை போட்டுட்டாரு. ஆனா நான் நீதிமான் ஆயிட்டேன், எனக்கு இன்னும் விசுவாசம் வரவே இல்லை. அவர் ரத்தத்தால கழுவி அவர் சொல்றாரு நீ நீதிமான். என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் நீதிமான் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னும் எனக்கு அந்த விசுவாசம் வரவில்லை என்றால் விசா கேன்சல் ஆகும், மாத்தி குத்தப்படும். என்ன குத்து? ஒரு குத்து குத்துவான் பாருங்க, எந்த நாட்டிலையும் இவனை அனுமதிக்காத, இவன் தீவிரவாதின்னு ஒரு குத்து குத்திட்டான்னா எந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. அந்த மாதிரி நீ நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டாய் விலையேற பெற்ற ரத்தத்தால.
இயேசுவின் ரத்தத்தால. இப்படி நீதிமான். நீ திரும்ப திரும்ப அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்தே தொடங்கக்கூடாது. 12ஆம் கிளாஸ் வந்துட்டா காலேஜ் போயிடணும். இன்னும் திரும்ப 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே திரும்ப 1ஆம் கிளாஸ்ல போய் சேர்ந்தா அவனை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கானா? அப்படி கிடையாது. இப்போ நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஞானஸ்நானம் பெற்று விட்டாய், அபிஷேகம் பெற்று விட்டாய், ஆத்துமாதாயம் செய்து விட்டாய். இப்ப நீதிமான். நீ சுவிசேஷத்தை சொல்லு. நீ சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பி. உடனே முட்டாள்தனமா புரிஞ்சுக்கிட கூடாது. ஆமா, கர்த்தரை நீ மன்னிக்கட்டும். இந்த முட்டாள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு கர்த்தரை மன்னிக்கட்டும். கோபத்தில் இது வருது எனக்கு. ஆமா, என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ உலகம் எங்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு. நீ இன்னும் நீதிமானாவே மாறினதை ஒத்துக்கொள்ளாம நீ உலகம் எங்க போன அறதானே விழும். பிசாசு பின்னாலே வருவான், பெரட்டி பெரட்டி அடிப்பான் பிறகு. அப்ப விளங்கி கொள்ள வேண்டும், சத்தியம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாதவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஓகே. இப்பவும் இயேசு மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லாம உங்க விசுவாசத்தை வேற எது மேலையாவது வச்சுட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும், இயேசு தருவார்னு நீ காத்திருந்தீங்கன்னா விசுவாசத்துல இருக்க. சரி, நம்மள்ட்ட ஒரு 2 பவுன் நகை இருக்கு, இல்லை ஒரு 5 பவுன் நகை இருக்கு, இதை பேங்க்ல வச்சா 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை நீ உன் கோல்டு மேல வச்சின்னா நீ நீதிமானா மாறினது வேஸ்ட். இப்போ உனக்கு ஒரு தீராத வியாதி, மருத்துவர் எல்லாம் கை விட்டுட்டான், உனக்கு கொஞ்சம் செத்து போயிருவேன்ட்டான். ஆனா உன் நம்பிக்கை இயேசு மீது இருந்தா, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது, நான் மரிப்பதில்லை, நான் உயிரோடு இருந்து இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், தேவன் எனக்கு ஜீவனை தருவார், அதை சாட்சியாக மாற்றுவார். அந்த விசுவாசத்துல நீ நிலைத்திருந்தா நீ நீதிமான், நீ உண்மையான நீதிமான். நான் நீதிமான் ஆக்கப்பட்டு எனக்குள்ள அவிசுவாசம் வந்து விட்டால் இந்த கர்த்தர் இந்த கடனை அடைப்பாரா மாட்டாரா, இல்ல தெருல விட்டுருவாரா, நம்மள என்ன செய்ய, என் பிள்ளை நல்லா படிக்குமா படிக்காதா, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா, இப்படி டவுட்டோடையே இருந்தா நீ நீதிமான் என்ற பட்டத்தை பெற்றும் கேன்சல் செய்யப்பட்டவன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போடுவேன். அதான் பாஸ்போர்ட்டை விசாவை ராங்கா சீல் குத்துறது. ஆமா, வசனம் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப நீங்க ஒரே நம்பிக்கையில இருங்க, நீங்க நீதிமான். எந்த காரியத்திலையும் விசுவாசத்துக்கு விலகாதீங்க. ஆமா, என்ன நடக்கட்டும், செத்து போயிருவேன்னு எல்லாரும் சொல்லட்டுமே, ஆமா, பாடையே கட்டட்டும், ஆமா, பாடையிலிருந்து எழுப்புறது நம்ம ஏசப்பா, அந்த விசுவாசம் வேணும். அவன் நீதிமான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது யாரும் சொல்லித்தர வேண்டாம், இது கடைசி நாள். எல்லாருக்கும் தெரியும் இது கடைசி நாள். கடைசி நாட்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல எல்லார் மேலையும், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை எல்லார் மேலையும், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலையும் ஆவியை ஊத்துறார், பரிசுத்த ஆவியை. அதை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்காங்க, அற்புதங்களை செய்யறாங்க, அடையாளம். இன்னும் சொல்லிட்டாரு, உங்கள் பிள்ளைகளும் குமாரனும் குமாரி என்னை விட அற்புதம் செய்வாங்கன்றார். நான் மரித்த ஒரு லாசரு எழுப்புனப்பா, உன் புள்ள ஊரெல்லாம் மரித்தவனை எழுப்ப போறான். நான் ஒரு கடன்காரனுக்கு கடன் அடைக்க உதவி செஞ்சேன்னா ஜெபத்தினால நீ 1000 கடன்காரனுக்கு விடுதலை கொடுக்க போற. நீ எய்ட்ஸ், கொரோனா போன்ற கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்க போற. உன்னை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன், இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பா. இதெல்லாம் சொல்லி கொடுக்காரு. எல்லாத்தையும் இந்த வலது காலில் கேட்டுட்டு இடது காலில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமா, தீர்க்கமா இருதயத்தில் வைக்கணும். தேவன் எனக்கு இந்த வல்லமையை தந்திருக்கிறார், நான் நீதிமான், நான் எதுக்கும் அசைக்கப்படுவது இல்லை. எந்த காரியமும் என்ன அசைக்காது. கடனா என்ன அசைக்காது, வியாதியா என்ன அசைக்காது, குடும்ப பிரச்சனையா என்ன அசைக்காது. இயேசு தன் இருதயத்தை கல்லா மாத்தினார் பாருங்க, தன் சரீரத்தை கல்லா மாத்திட்டார் அப்படி இல்லையா. அந்த மாதிரி மோசமான காரியங்களுக்கு கல்லா இறுக்கிக்கோங்க. அப்படி
எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார். அவர் மீது உள்ள விசுவாசத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். ரோமர் 6, 8, 9, 10, 11 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுல உறுதியா இருங்க. இப்ப நீங்க மரித்தவர்கள் அல்ல, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. உயிரோடனா எழுத்தின்படியா ஆவிக்குள்ள உயிரோட இருக்கீங்க. மரிச்சு ஆவிக்குள்ளே செத்தவன் நிறைய இருக்கான், அது வேண்டாம் நமக்கு. நீங்க ஆவிக்குள்ள உயிரோடு இருக்கிறீங்க. இப்போ அப்போ உங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பார் என்கிற விசுவாசம். அப்போ உயிரோடு நீதிமானா இருக்கிற நீங்கள் உங்க பாவ இச்சைகளுக்கு செத்தவர்களா இருக்கிறீங்க. இன்னும் கை செல்போனை வச்சுக்கிட்டு கை வலிக்க தடவிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது என்ன, பெத்த பிள்ளையாச்சு, பிள்ளைய தான் நல்லா தடவி கொஞ்சிக்கிட்டு கிடப்போம் இல்லையா? அது முத்தம் கொடுப்போம், பிடிச்சி எத்தனை முத்தம் கொடுத்தாலும் சலிக்காது. இப்போ என் பேரனை நான் பிடிச்சா விடவே மாட்டேன். ஆமாம், அவனும் என்னைய பிடிச்சா விட மாட்டான். நாங்கள் 2 பேரும் உருண்டு பிறண்டு எந்திரிச்சு கிடப்போம். ஆமாம், எத்தனை முத்தம் கொடுப்பானே தெரியும், அவ்வளோ முத்தம் கொடுப்பான். நான் வாங்கி ரசிப்பேன். அதை அவங்க ஆச்சிட்ட போயிட்டான், என்னை விட 2 மடங்கு நக்குவாங்க கிடந்த ஆச்சை. ஆமாம், அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என் பேரை நான் தடவி கொடுப்பேன். சொன்னேன், செல்போனை வச்சு தடவுறிய என்ன? இப்போ திரும்ப அந்த வார்த்தை வருதுன்னு வாயை அடக்குறேன் நான். ஆமாம், எத்தனை நாள் தான் தடவு இன்னும்? இன்னும் எத்தனை நாள் பாவத்திலேயே விழுந்து கிடப்பாய்? அது வேண்டவே வேண்டாம். நீ நீதிமானாக்கப்பட்டு விட்டாய், அந்த பாவத்துக்கு விலகு. நீ நீதிமானாக்கப்பட்டு விட்டாய், உனக்கு நரகம் கிடையாது. அதுக்காக துணிகரமா பாவம் செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. வாசித்து முடிப்போம். ரோமர் 6ல் 15, 22, 23 வாசித்து முடிப்போம். நேரம் ஆயிட்டு. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதலே உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த கடைசி காலத்துல கள்ள போதகர்கள் அநேகர் எழும்பி மிஞ்சின கிருபை என்ற போர்வையை போர்த்தி கொண்டு நீ என்ன பாவம் வேணுமாலும் செய்ய, நீ பரலோகத்துக்கு வந்துருவ, இயேசு உனக்காக சிலுவை சுமந்தார், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக எழுந்திருச்சார், நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்துருவார் என்கிற கள்ள போதகம் இன்றைக்கு பரவி கொண்டு வருகிறது. தேவ பிள்ளையே, அதுவல்ல. இதனால் என்ன? நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. அறிவுகள் எனக்கு திரும்ப திரும்ப வருது அவன் மேல எனக்கு கோபம், ஊழியக்காரன். ஆமா, இந்த கள்ள போதகம் பண்றான் பாருங்க, எனக்கு அவன் கண்டாலே எரியுது. தவறான உபதேசத்தை வாலிபர்கள் மத்தியில பதிய வச்சுட்டு வராங்க. ஆமா, நீ என்ன வேணாலும் பண்ணு, சிகரெட் குடிக்கா, ஏன் அதை அணைக்க குடி, காசு கொடுத்தானே வாங்கின, வாங்க. சினிமா தேட்டருக்கு போறியா, ஏன் மூஞ்ச மூடுற, மூஞ்ச திறந்து நீ சினிமா பார்க்குங்கிறத காட்டேன். உனக்கு மது பழக்கம் இருக்கா, ஏன் கப்படுற? ஒரு நாள் எல்லாம் விடுவே, நீ எல்லாம் உன்னை விட்டு போகும். நீ செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அவர் உனக்கு ரத்தத்தை சிந்திச்சிட்டாரு, உன் பாவத்தை விட்டு அவர் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு. நீ வெளியே வராம இருக்க. ஆனா ஏற்ற வேளையில ஒன்னு அவர் வெளியே கொண்டு வந்துருவாரு, நீ விட்டுருவ. ஆனா நீ அதை செய்யறத வெக்கமாவோ அவமானமாவோ நினைக்காத, தொடர்ந்து செய். சினிமா பாட்டு நல்லா பாடுறியா, வாயை திறந்து பாடு. சர்ச்சுக்குள்ள வந்து பாடணுமா உனக்கு சினிமா பாட்டு? பாடு. இல்லையே, உன்னை என்னலே செய்யப்போ? இப்படிப்பட்ட உபதேசத்தை என்ன செய்ய? நீ செய்யற எல்லாம், நீ திங்கிற பீய தின்னுக்கிட்டே இரு, நீ பண்ணி மாதிரியே இருந்து சொல்லி கொடுத்தா அது என்ன உபதேசம்? அதெல்லாம் உபதேசம். ஆண்டவருக்கு தெளிவா சொல்லியிருக்காரு, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படல, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற, அதனால என்ன பாவம் செய்யலாமா அப்படிங்கிறார். கூடாதே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப அந்த பரிசுத்தமாகுதலை நமக்கு தந்துட்டாரு. அப்ப அந்த பரிசுத்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? முதல்ல ஆவிக்குரிய மரணம், ஆவி செத்து போகும்.
ஆவி செத்து போயிட்டுனா உணர்வு இருக்காது. உணர்வு இல்லாதவனுக்கு நீ என்ன சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாது. ஆமா, ஆவி செத்து போச்சு, அங்க அவன் செத்துட்டான். நீ அவன்கிட்ட போய் 1000 பிரசங்கம் பண்ண அவன் மண்டையில ஏறாது. ஆனா ஆவிக்குள்ள, அந்த கிருபைக்குள்ள இருக்கான் பாருங்க, அவன் ஆவிக்குள்ளையும் சேர்த்து இருந்தான்னா என்ன சொன்னாலும் மண்டையில ஏறும். ஆமா, உடனே நேற்று வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க, உள்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் பாஸ்டர்னு எனக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் எல்லாரையும் கடிந்து கொள்ளாம நோ ஈஸ்டர், ஆமா ரெசரக்ஷன் டே, ஆமா நீங்க அப்படி போடுங்க, ஹாப்பி ரெசரக்ஷன் டே போடுங்க, அப்படி போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளும், இது வரைக்கும் 15லேருந்து 20 பிள்ளைங்க எனக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. அந்த எப்படி ஹாப்பி ஈஸ்டர்னு அந்த 15லேருந்து 20 பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட சில பிள்ளைகளுக்கு, எனக்கு இந்த பிள்ளைகள் கேட்கும்னு தெரியும், எனக்கு எல்லாருக்கும் நான் அனுப்பலை, நம்ம அவங்க துக்கப்படக்கூடாது இவர் பெரிய அறிவாளி சொல்கிறாருன்ட்டு, அதனால் அவங்களுக்கு நான் அனுப்பலை. என் பேச்சை கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் பாருங்க, அவங்களுக்கு நான் அனுப்புனேன். ஆன் த ஸ்பாட் அவங்க கரெக்ஷன் பண்ணாங்க. ஆன் த ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சுட்டாங்க. அந்த இன்னும் ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டருங்கிறத எடுத்துட்டு ஹாப்பி ரெசரக்ஷன் டே அப்படிங்கிறத போட்டாங்க உடனே. ஆமாம், இதை பாருங்க, இதுதான் கீழ்ப்படிதல். உணர்வுள்ள ஆவி, பரிசுத்த ஆவியான உள்ளுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். சில பேருக்கு என்னதான் சொன்னாலும் உணர்வே வராது. அவர் சொல்றதெல்லாம் சொல்லட்டும், இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருவோம். தேவ ஜனமே, ஒலிவமலை ஜப கூடாரம் என்பது ஆள் சேர்க்கிற சபை கிடையாது, பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிற சபை. ஆமா, சபைக்கு ஆள் சேர்க்கிற சபை கிடையாது இது, அதை மறந்துருங்க. இது பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிற சபை. இங்க வந்தா பரலோகத்துக்கு வர ஆயத்தமா இருக்கணும். ஆமா, அதுக்கு சில கடிந்து கொள்ளுதலான உபதேசங்கள் வரும். அது அப்போஸ்தல உபதேசம், கேட்டுதான் ஆகணும். கேட்கலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு, நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாள் மகிமையான நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நீங்க நீதிமான ஆக்கப்பட்டுட்டீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னமே, நீங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே, உங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னமே ஒரு ஜீவனை தந்து உங்களை நீதிமான் ஆக்கிவிட்டார். அதனால இனி நீங்கள் பாவி அல்ல, நீங்க நீதிமான். அதனால பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. நீங்க நீதிமான். நீதிமான் செய்யற எல்லாத்தையும் செய்யுங்க. நீதிமான் என்ன செய்வான் பைபிள்ல வாசித்துக்கோங்க. அதை முடிஞ்சா இன்னொரு நாள் பிரசங்கம் பண்றேன். நீதிமான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அது பைபிள்ல தான் இருக்கு. அதை வாசித்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலைன்னா நான் பிரசங்கம் பண்றேன் இன்னொரு நாள். நீங்க நீதிமான் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க எல்லாரும், அதாவது ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆத்தும ஆதாயம் செய்த நீங்கள் எல்லாரும் நீதிமான். நீங்க விசுவாசத்துல நிலைத்திருங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களை ஒரு குறைபட மாட்டார் கர்த்தர், உங்களை குறைவுபடுத்தவே மாட்டார். உங்களை நிறைவாய் மாற்றிக்கொண்டே வருவார். உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க தொழில், வேலை, வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் மெய்யாகவே உண்டாகும். அது நிரந்தரமாய் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஏனென்றால் நீ நீதிமான், இரத்தத்தால மீட்கப்பட்டு விட்டாய். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீ விதைக்க சொன்ன விதைகளை விதைத்துக் கொண்டே வருகிறோம்ப்பா. தினந்தோறும் விதைக்கப்படுகிற விதையில அப்பா, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையாய் இருக்கட்டும்ப்பா. விதைக்கப்படுகிற விதையை பிசாசு எடுத்துக்கொண்டு போய்விடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. நாங்கள் எல்லாரும் நீதிமானாய் மாறி நீதி செய்ய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கிருபை பாராட்டுங்க. நாங்கள் சபைக்கு ஆள் சேர்க்காதபடி பரலோகத்துக்கு ஆள் சேர்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த